இன்டர்வியூல கேட்ட ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம் உங்களோட வெப்சைட்ல யாராச்சும் யூசர் தப்பான பாஸ்வேர்ட் போட்டு சைன் இன் பண்ணாங்க அப்படின்னா, என்ன எரர் மெசேஜ் ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ப்ரோ எங்களுக்கு புரியல. கடைசில என்ன ப்ரோ நீ என்ன சொல்ல வர? எங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது அப்படின்னு சொல்ல வரியா? இன்வாலிட் பாஸ்வேர்ட் தானே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்னது இன்வாலிட். என்ன ப்ரோ பாஸ்வேர்ட் தப்புனா பாஸ்வேர்ட் தப்புன்னு தானே ப்ரோ சொல்ல முடியும். அப்புறம் வேற என்ன ப்ரோ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்வாலிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூசருக்கு சொன்னா பரவால்ல. பட் இதுவே ஒரு ஹேக்கருக்கு சொன்னீங்க அப்படின்னா, ஒருவேள நீங்க ஹேக்கருக்கு இன்வாலிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அது எதுக்கு சமம் தெரியுமா? திருட வந்தவனுக்கு டார்ச் லைட் புடிச்சதுக்கு சமம். இத நீங்க ஒரு ஹேக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட்ல ஒரு 1,00,000 அக்கவுண்ட்ட ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த 1,00,000 அக்கவுண்ட்லயுமே வந்துட்டு இது பாஸ்வேர்ட் தப்பா? இல்ல இமெயில் தப்பான்னு எந்த இன்ஃபர்மேஷனே தெரியாதுல்ல. ஆனா இதுவே அவன் அந்த 1,00,000 அக்கவுண்ட்டையும் சும்மா சும்மா போட்டு பார்க்கும்போது, நீங்க "ப்ரோ நீ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம் ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டுக்கு இன்வாலிட் பாஸ்வேர்ட்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்ப அவன் அத வச்சு கன்ஃபார்மே பண்ணிருவான். இமெயில் கரெக்ட் தான். ஆனா பாஸ்வேர்ட் தான் இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இந்த மாரி கேஸ்ல ஸ்டாண்டர்டா இத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, துப்பு கண்டுபிடிக்க வந்தவனுக்கு ஒரு துப்பு கூட குடுக்க மாட்டாங்க. அதாவது இமெயில் தப்பா இருந்தாலும் சரி, பாஸ்வேர்ட் தப்பா இருந்தாலும் சரி, ஜெனரிக்கா இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்ட் அப்படின்னு தான் மெசேஜ ஷோ பண்ணுவாங்க. இதோட இந்த கதை நிக்காம அட்டாக்கர்ஸ் இன்னும் கீழ்த்தனமா இறங்க பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு யூசர் நம்மளோட வெப்சைட்ல சைன் அப்பே பண்ணல அப்படின்னா, அவங்களோட இமெயில் நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்காதுல்ல. அப்போ இமெயிலே தப்பாச்சுல. ஒருவேள லெட்ஸ் சே அவன் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு தப்பான இமெயில் போடுறான் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம பேக் எண்டுக்கு போயிட்டு, இப்போ பேக் எண்ட்ல அந்த இமெயில் நம்மளோட டேட்டா பேஸ்ல இருக்கான்னு நம்ம ஒரு சர்ச் பண்ணுவோம்ல. கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம டேட்டா பேஸ்ல அவன் சைன் அப்பே பண்ணாதனால, இருக்காதனால நம்ம நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச பிறகு பேக் எண்டும் 401 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல அனுப்பிச்சோன்னே, ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம இப்போ இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்டுன்னு காமிச்சா கூட, இப்போ இந்த இதோட டைம் 200 மில்லி செகண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்குவோம். பட் இதுவே இமெயில் கரெக்ட், இதுவே பாஸ்வேர்ட் தப்பா போடுறான் அப்படின்னா, இந்த ஃப்ளோ கொஞ்சம் மாறும்ல. அதாவது திருப்பியும் இந்த கேஸ்ல நம்ம டிபில போய் சர்ச் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த யூசரோட டேட்டா கிடைக்கும். இப்போ யூசரோட டேட்டா நம்ம டிபில இருக்கிற பாஸ்வேர்ட நம்ம ஆல்ரெடி என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்போம்ல சேஃப்டி ரீசன்க்காக. அத டீக்ரிப்ட் பண்ணிட்டு, அவன் என்ன பாஸ்வேர்ட் குடுத்துருக்கானோ, அத வேலிடேட் பண்ணி தப்பா இருக்கும்போது, நம்ம திருப்பியும் இதே கேஸ்க்கு 401 அனுப்புவோம்ல. அப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எக்ஸ்ட்ராவா இந்த செக் இருக்கிறதுனால, இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும்ல. அதாவது இதுக்கு எக்ஸ்ட்ரா 300 எம்எஸ் எடுக்குது அப்படின்னா, அதே பழைய கேஸ்க்கு 200 எம்எஸ் எடுக்கிறதுனால, இந்த டைம் டிஃபரன்ஸ வச்சே இமெயில் தப்பா, பாஸ்வேர்ட் தப்பான்னு கண்டுபிடிச்சுருவான். கீழ்த்தனமா ஹேக்கருக்கே இறங்க தெரியும்போது, டெவலப்பர்ஸ் நமக்கு இறங்க தெரியாதா? கிரிட்டிக்கலா இருக்கிற கேஸஸ்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அக்கவுண்டே இல்லனாலும் ஒரு டம்மி பாஸ்வேர்ட டீக்ரிப்ட் பண்ணிட்டு, இத நம்ம திருப்பியும் ரிப்பீட் பண்ணி, எக்ஸ்ட்ரா 300 எம்எஸ் இதுக்கும் டைம் எடுத்து, இந்த கேஸ்க்கும் 500 எம்எஸ், இந்த கேஸ்க்கும் 500 எம்எஸ்ன்னு டைம கன்சிஸ்டன்ட்டா குடுப்போம். இதனால அவனால அத வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் இந்த இன்வாலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்ட நீங்க லாகின்ல ஹேண்டில் பண்ணியிருந்தாலும், இத எல்லா இடத்துலயும் கன்சிஸ்டன்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதாவது உங்க வீட்டுக்கு வெளியில இருந்து 2 வழி இருக்கு அப்படின்னா, உள்ள வரதுக்கு. அதாவது முன் கதவு, பின் கதவுன்னு இருக்கு அப்படின்னா, முன் கதவ மட்டும் பூட்டிட்டு, பின் கதவ பூட்டாம விட்டீங்க அப்படின்னா, எல்லாமே ஒண்ணு தானே. திருப்பியும் திருடன் வந்தான் அப்படின்னா, பின்னாடி கதவுல இருந்து வெளிய வந்துரலாம்ல. அதே மாரி லாகின்ல மட்டும் இத ஹேண்டில் பண்ணிட்டு, திருப்பி ஃபர்காட் பாஸ்வேர்டு இந்த வெரிஃபை இமெயில்லலாம் போம்போது, "இங்க பாரு ப்ரோ உன் அக்கவுண்ட் என்கிட்ட இருக்கு. வி ஹேவ் சென்ட் அ ரெக்கவரி இமெயில்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, திருப்பியும் அத வச்சு அத கண்டுபிடிச்சுருவான். இதனால தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நாங்க அனுப்பிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு மாரி மேபியாவே சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் சொல்லி தரும்போது டெக் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு தானே! ஈஸியா புரியுது தானே! அப்போ கோர் தனீஷ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல்ல கொஞ்சம் பார்க்கலாம் தானே! நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இதோட இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ். ஹேவ் அ நைஸ் டே.